முளைத்த நிலவை போல ஒரு தீ வந்தாள் 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 அவள் வந்தாள் வந்தாள். கை கால் முளைத்த நிலவை போலே அழகி ஒரு தீ வந்தாள். ஹார்மோன் உள்ளே ஹார்மோனியங்கள் தவணை முறையில் தந்தாள். கை கால் முளைத்த நிலவை போலே அழகி ஒரு தீ வந்தாள். ஹார்மோன் உள்ளே ஹார்மோனியங்கள் தவணை முறையில் தந்தாள். கன்னத்தில் இதழை அழுத்தி உயிரில் நுழையும் முத்தம் தைத்தாள். உறக்கம் தெளிந்தேன் கன்னத்தில் ஈரம். கன்னத்தில் இதழை அழுத்தி உயிரில் நுழையும் முத்தம் தைத்தாள். உறக்கம் தெளிந்தேன் கன்னத்தில் ஈரம். என் பேர் ஆனந்த் வாசுதேவன். படித்தது பிடெக் ஐடி. சிடிஎஸ் சென்னை பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. பேச்சுலர்ஸ்க்கு சிட்டியில் வீடு கிடைக்கிறதுக்குள்ள ஒரு வழியாக அடையாரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பிடிச்சி இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி பால் காய்ச்சணும். சாரி பீர் காய்ச்சணும். ஆனால் அந்த சண்டே மார்னிங் ஏன்டா எழுந்தோன்னு யார் நீ? ஏன் வீட்டுக்குள்ள எதுக்கு வந்த? நீ யாரு? இது ஏன் அபார்ட்மெண்ட்? 2 வருஷமா நான் தான் இங்க இருக்கேன். இது ஏன் அபார்ட்மெண்ட்? இல்ல, இது ஏன் அபார்ட்மெண்ட். ஓ, ஏன் வீட்ல வந்து ஜட்டியோட படுத்திருக்கியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எல்லாம் அந்த ஹவுஸ் புரோக்கர் சொல்லணும். ஹலோ, ஹவுஸ் புரோக்கரா? சார், இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யார் சார் இருந்தாங்க? சார், அது சொல்ல மறந்துட்டேன். இங்க மீரான ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், நீதான் மீராவா? நான் மனுஷன்தான். நீ தான் உயிரோடே இல்லையாமே. நீ உயிரோட இல்லையா? காதல் கொஞ்சம் கொஞ்சமாய் கொல்லும் யுத்த காலமாய் காதல் பஞ்சமெத்தையும் தரும். முட்கள் ஒரு பாதியா, புக்கள் ஒரு பாதியா, காதல் கொஞ்சம் கொஞ்சமாய் கொல்லும். ஒரு குட்டி தூக்கம் போடுறப்போ ஒரு கனவு. அந்த கனவுல ஒரு அழகான பொண்ணு, நீங்க ஆசைப்பட்ட பொண்ணு. அந்த பொண்ணு உங்க காதலை ஏத்துக்கிட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறப்ப அந்த தூக்கம் கலைஞ்சிட்டா எப்படி இருக்கும்? எனக்கும் அப்படிதான் இருந்தது. அவன் என்னை விட்டுட்டு போறான். இன்னும் எவ்வளோ நேரம்? இது மீரா. 3013, 3014, 3015, 3016, 3017. அங்க பாரு, 3 ஸ்டார்ஸ் விட்டுட்ட. மீரா, போதும். ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ணி போர் அடிக்குது. இன்னைக்கு பாரு எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வானத்துல ஸ்டார்ஸே இருக்காதுல்ல, அது ஏன்? உனக்கு ஒரு ஆள் இருந்தான்னு வச்சுக்கோயேன். அவன் உன்னை எப்பப்பெல்லாம் மிஸ் பண்ணுறானோ அப்பப்பெல்லாம் ஒரு ஸ்டாராக கீழே விழுமா. வானத்தில் ஸ்டாரே இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவனை அவ்வளோ மிஸ் பண்ணுறான்னு அர்த்தம். விட்டு மண்ணா, இதை பேசாம ஆனந்த விகடனுக்கு அனுப்புனா நல்ல காசாவது பார்க்கலாம். காற்றில் வரைந்த ஓவியம், வண்ணங்கள் ஏதேது, கண்ணாடி தெரிகிற பின்பத்தை தழுவவும் முடியாது. இமைகள் மூடி தெரிகின்றான், கண்கள் திறந்தேன் காணவில்லை. இயற்கை விதிகளை வெறுக்கின்றேன், இமைகள் திறக்கவே தோன்றவில்லை. உங்களுக்கு ஒரு ஆள் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எப்பெல்லாம் உங்களை மிஸ் பண்ணுறானோ அப்போல்லாம் ஒரு ஸ்டார் கீழே விழுந்துடும். வானத்தில் ஸ்டார்ஸே இல்லைன்னா உங்கள் ஆள் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறான்னு அர்த்தம். இன்றைக்கி வானத்தில் ஸ்டார்ஸே இல்லை, என்னை யாரும் மிஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது யாருன்னு தெரியல. கை கால் முளைத்த நிலவை போல அழகி ஒரு தீவன். கன்னத்தில் இதழை அழுத்தி உயிரில் நுழையும் முத்தம் தைத்தாள். உறக்கம் தெளிந்தேன் கன்னத்தில் ஈரம். முத்தத்தின் நீரம் காயும் முன்னே அவளை தேடி சென்றேன். உறக்கம் துளைத்தேன் மனசெல்லாம் பாரம்.
என் பேர் மீரா. சென்னையில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருந்தேன். 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட். 3 மாதமாக கோமாவில் தான் இருந்தேன். ஒரு குட்டி தூக்கம் போடுறப்போ ஒரு கனவு. அந்த கனவில் ஒரு அழகான பையன், நீங்கள் ஆசைப்பட்ட பையன். அந்த பையன் உங்கள் காதில் ஒத்துக்கிட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறப்போ அந்த தூக்கம் கலைஞ்சிட்டா எப்படி இருக்கும்? எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது.